ஓகே, ஸோ இது இந்த பிளேலிஸ்ட்டில் செகண்ட் வீடியோ. ஓகேவா? ஸோ லாஸ்ட் வீடியோ வந்து பேசிக் இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருந்தேன். அப்புறம் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்னா ஃபஸ்ட்டு டெம்பரேச்சர்னா என்னென்னு பார்த்துருந்தோம். அப்புறம் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் ஸ்கேல்ஸ், அவங்களுக்குள்ள கன்வர்ஷனுக்கு ஒரு ஃபார்முலா ப்ளஸ் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது கேலரிமெட்ரின்ற டாபிக். இந்த டாபிக் வந்து இந்த சாப்டரில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதாவது ப்ராப்ளம்ஸ் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த டாப்பிக்லேருந்து. Okay, so first, what is calorimetry? Calorimetry na definition பார்க்கலாம். It is the branch of science which deals with the measurement of heat. With the measurement of heat. Okay. அப்போ கேலரிமெட்ரினா என்னென்னா, ஒரு ப்ராசஸ் நடக்குதுன்னா அந்த ப்ராசஸில் எவ்வளோ ஹீட் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு, எவ்வளோ ஹீட் வந்து அப்சார்ப் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம வந்து மெஷர் பண்ணோன்னா அதுதான் கேலரிமெட்ரி. ஓகே, இப்போது டாபிக் உள்ள போகலாம். இப்போ ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அது வந்து ஒரு லிக்விடாக இருக்கலாம், வாட்டராக இருக்கலாம், எந்த ஒரு லிக்விடாக இருக்கலாம். ஓகேவா? ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸ். இட் கேன் பி சாலிட், லிக்விட், கேஸ், எனிதிங். ஓகே, இப்போ அந்த சப்ஸ்டன்ஸ்க்கு நான் எக்ஸ்டர்னலாக ஹீட் அப்ளை பண்ண போகிறேன். நத்திங் பட் நான் அதை வந்து ஹீட் பண்ண போகிறேன். ஓகேவா? அதை ஹீட் பண்ணேன்னா ரெண்டு விஷயம் நடக்கலாம், ரெண்டு விஷயம் பாசிபிள். ஓகேவா? ஒன்று வந்து சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். ஓகே, இன்னொன்று வந்து சேஞ்ச் இன் ஸ்டேட். சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், சேஞ்ச் இன் ஸ்டேட். ஓகேவா? இப்போது சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். ஓகே, இப்போது நான் சப்ளை பண்ண போகிற ஹீட் வந்து நான் லெட்ஸே நான் Qன்ற ஹீட் சப்ளை பண்ணுறேன். இது வந்து என்ன எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன அப்சர்வ் பண்ணியிருக்காங்கன்னா, நான் சப்ளை பண்ண போகிற ஹீட்டே, அதாவது இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு மாஸ்ன்னு அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த ஆப்ஜெக்டோட மாஸ் ஜாஸ்தியாக, சப்ஸ்டன்ஸோட மாஸ் கூட கூட எனக்கு வந்து நிறைய ஹீட் தேவைப்படுது. இதுதான் ஃபஸ்ட் அப்சர்வேஷன். செகண்ட் அப்சர்வேஷன், அந்த ஹீட் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டெல்டா டி. அதாவது நான் வந்து நிறைய சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், அதாவது டெம்பரேச்சரை நிறையவா இன்க்ரீஸ் பண்ணணும் இல்லை நிறையவா டிக்ரீஸ் பண்ணணும்னா நான் வந்து நிறைய ஹீட் வந்து என் சைட்லேருந்து அப்ளை பண்ணும். இது ரெண்டு அப்சர்வேஷன். இப்போது இது நம்ம வந்து என்ன பண்ணலாம், இது பண்ணலாம்ல, ஈக்குவேட் பண்ணலாம்ல. ஈக்குவேட் பண்ணால் என்ன வரும்? Q is directly proportional to M delta T. கரெக்டாக? Q is directly proportional to M delta T. ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்டை தூக்கிட்டு நாங்கள் வந்து ஒரு அந்த சைனை தூக்கிட்டு நான் ஒரு ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் கொண்டு போகிறேன், which is S, M, S டெல்டா டி. ஓகே, இங்கே எஸ்னா என்னென்னா ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. அந்த குவான்டிட்டியோட பேர் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. ஓகே, இப்போது ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டினா என்ன? ஒரு டெஃபினிஷன். இட் இஸ் தி அமௌண்ட் ஆஃப் ஹீட் required by 1 kg of a substance to raise 1 degree Celsius. அதாவது டெம்பரேச்சர் பை யூனிட்டி. ஸோ நான் 1 degree செல்சியஸ்னு போட்டிருக்கேன். ஓகேவா? அதாவது ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டினா என்னென்னா, இப்போ என்கிட்ட ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம், எக்ஸ்ன்ற சப்ஸ்டன்ஸ். இப்போ இந்த சப்ஸ்டன்ஸ்க்கு நான் எவ்வளோ ஹீட்ஸ் அப்ளை பண்ணேன்னா, லெட்ஸே இனிஷியலாக இதோட டெம்பரேச்சர் டீயில் இருந்ததுன்னா நான் எவ்வளோ ஹீட்ஸ் அப்ளை பண்ணேன்னா அதோட டெம்பரேச்சர் டீலேருந்து T+1 ஆகும். அதாவது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பை யூனிட்டி. அதுக்கு நான் எவ்வளோ ஹீட்ஸ் அப்ளை பண்ணணுமோ அதான் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ சேஞ்ச் இன் டெம்பரேச்சருக்கு எனக்கு ஒரு ஃபார்முலா கிடச்சிருச்சு. அதாவது அப்போ நான் வந்து எவ்வளோ ஹீட்ஸ் அப்ளை பண்ணணுமா, டெல்டா டி சேஞ்ச் வேணும்னா நான் M×S டெல்டா டி அளவு ஹீட்ஸ் அப்ளை பண்ணால் தான் என்னால் வந்து டெல்டா டின்ற அளவுக்கு ஒரு ஹீட் சேஞ்சை அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, இப்போ அடுத்து சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் பார்த்தோமா. அடுத்து சேஞ்ச் இன் ஃபேஸ், அதாவது சேஞ்ச்
இன் ஃபேஸ். ஸ்டேட் எதுனாலும் சொல்லலாம். ஸ்டேட்னா நமக்கு தெரியும்ல, ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் படிச்சிருப்போம்ல, சாலிட், லிக்விட், கேஸ். அதாவது நான் என் டெம்பரேச்சர் மூலமாக சாலிடாக இருக்கிற ஒரு விஷயத்த லிக்விடாவோ இல்லை லிக்விடாக இருக்கிற ஒரு விஷயத்த கேஸாவோ இல்லை ரிவர்ஸ் ப்ராசஸ் அதை மாற்றினேன்னா அதுதான் சேஞ்ச் இன் ஃபேஸ் ஆர் ஸ்டேட். ஸோ ரெண்டு நடக்கலாம்னு சொல்லியிருக்கேன். ஒன்று டெம்பரேச்சர் சேஞ்ச், இன்னொன்று ஃபேஸ் சேஞ்ச். சரி, இப்போ இந்த ஃபேஸ் சேஞ்சை பொறுத்த வரைக்கும் என்ன அப்சர்வ் பண்ணாங்கன்னா, நான் அப்ளை பண்ண போகிற ஹீட் இஸ் கோயிங் டு பி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு எம். அதாவது நீ நிறைய மாஸ் வச்சுருந்தேன்னா நிறைய ஹீட் சப்ளை பண்ணணும், அதுதான் இது சொல்லுது. ஓகே, இப்போ இங்கே ஒரு கான்ஸ்டன்ட் வரணும்ல. ஸோ இந்த இதை தூக்கிட்டு நான் வந்து ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் போட போகிறேன். ஈக்குவல்ஸ் டு எம் இன்ட்டு எல். இங்கே எல் என்னென்னா லேட்டன்ட் ஹீட், லேட்டன்ட் ஹீட்டுன்னு சொல்லுவோம். இதை ரெண்டாக பிரிக்கலாம். இந்த ப்ராசஸை என்ன ரெண்டாக பிரிக்கலாம்னா, நான் ஹீட் சப்ளை பண்ணி ஒரு சப்ஸ்டன்ஸை என்னால் மெல்ட்டும் பண்ண முடியும். அதே மாதிரி நான் அதாவது அதை வந்து அங்கே வந்து ஃபியூஷனும் நடக்கலாம். இந்த ப்ராசஸில் மெல்ட்டிங்கும் நடக்கலாம். ஹீட் சப்ளை பண்ணுறது மூலமாக மெல்ட்டிங்கும் நடக்கலாம், வேப்பரைசேஷனும் நடக்கலாம். அதாவது நான் என்னோடய ஐஸை வாட்டராகவும் கன்வெர்ட் பண்ணலாம், என்னோடய வாட்டரை வேப்பராகவும் கன்வெர்ட் பண்ணலாம், ஸ்டீமாகவும். கரெக்டாக? ஸோ அந்த ப்ராசஸில், இந்த ப்ராசஸில் வரப்போகிற எல் பேர் லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஃபியூஷன். அவ்வளோதான். எல்எஃப்னா லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஃபியூஷன், எல்வினா லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன். அவ்வளோதான். இப்போது சேஞ்ச் இன் ஃபேஸ் அண்ட் ஸ்டேட்டுக்கு ஒரு ஃபார்முலா பார்த்துருக்கோம். அதே மாதிரி ப்ரீவியஸ் கேஸில் சேஞ்ச் இன் டெம்பரேச்சருக்கு ஒரு ஃபார்முலா பார்த்துருக்கோம். இப்போ இந்த ரெண்டு ஃபார்முலா வச்சு நம்ம இந்த இதுலேருந்து கேட்குற எந்த கொஷினாலும் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ இன்னும் ஒரு கான்செப்ட் இருக்குது, அதை பார்த்துட்டு ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஓகே, இப்போ ஹீட்டிங் கர்வ் ஆஃப் வாட்டர்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த கர்வ் இது வந்து என்னன்னா, இட் இஸ் அ கிராஃப். பேசிக்லி ஒரு கிராஃப் தான் இது. ஓகேவா? அந்த கிராஃப் என்ன பண்ணுதுன்னா, அந்த கிராஃப் என்ன பண்ணுதுன்னா, நான் வந்து எவ்வளோ ஹீட் சப்ளை பண்ணேன்னா வாட்டர் டெம்பரேச்சர் எவ்வளோ ஆகுதுன்னு ஒரு 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 ஸ்டடி, ஒரு கிராஃப். ஓகேவா? இப்போ எப்பயுமே ஒரு கிராஃபை பார்த்தா நீங்கள் அதை வந்து ரீட் பண்ணணும். அதாவது அந்த கிராஃப் உங்ககிட்ட என்ன சொல்லுதுன்னு ரீட் பண்ணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இந்த கிராஃபை வந்து பார்ட்ஸாக பிரிக்கிறேன். இது வந்து ஃபஸ்ட் பார்ட். ஓகே, இது செகண்ட் ரீஜன், இது தேர்ட் ரீஜன், இது ஃபோர்த் ரீஜன். லெட்ஸே இது இப்படி போகுதுன்னு வச்சுக்கலாம். இது வந்து இப்படி போகும். இப்படி போகும். இந்த கிராஃப் எக்ஸ்டெண்ட் ஆகும், கடைசியாக 150 போய் நிற்கும். ஓகே, இப்போ ஒவ்வொரு 1 2 3ன்னு பேர் வச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ரீஜன். என்னோடய டாஸ்க் என்னென்னா, நான் வந்து இங்கே வந்து என்னோடய டாஸ்க் என்னென்னா, என்கிட்ட வந்து m மாஸ் ஆஃப் வாட்டர் இருக்குது, m kg. ஓகேவா? இந்த m kg ஆஃப் வாட்டரை வந்து m kg வெயிட் பண்ணி m kg ஆஃப் வாட்டர் இல்லை, என்கிட்ட m kg ஆஃப் ஐஸ் இருக்குது. அட் எவ்வளோ டிகிரியில்? -50 டிகிரி செல்சியஸில் இருக்கான். இப்போது இதை நான் மொத்தமாக அதே m kg ஆஃப் ஸ்டீம்க்கு கன்வெர்ட் பண்ணணும் அட் 150 டிகிரி செல்சியஸ். ஓகே, இப்போ இந்த ஸ்டேட்லேருந்து இந்த ஸ்டேட்டுக்கு அது ட்ரான்சிஷன் ஆகிறப்போ நான் என்னென்ன ஹீட்டெல்லாம் சப்ளை பண்ணணும் அப்படின்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சொன்னோம், ஃபஸ்ட்டு கேஸ். இப்போ இதான் வந்து ஃபஸ்ட் ரீஜன். ஓகேவா? இந்த ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளில் நான் என்ன பண்ணுறேன், என்னோட ஐஸ் வந்து -50 டிகிரி செல்சியஸில் இருக்கா. இப்போ அதை நான் ஃபஸ்ட்டு 0 டிகிரி கொண்டு போகிறேன். அப்போது -50லேருந்து 0 கொண்டு போனால் அது என்னது? சேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர். ஸோ நான் அப்ளை பண்ண போகிற Q1 என்னது? சேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சருக்கு ஃபார்முலா பார்த்தோம், என்னது? ms ΔT. ஸோ Q1ஓட வேல்யூ என்ன? m, அதாவது மாஸ் ஆஃப் ஐஸ், ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் ஐஸ் இன்ட்டு டெல்டா டி, ஃபைனல் டெம்பரேச்சர் மைனஸ் இனிஷியல் டெம்பரேச்சர். இங்கே ஃபைனல் டெம்பரேச்சர் என்னது? 0 டிகிரி செல்சியஸ் மைனஸ் இனிஷியல் டெம்பரேச்சர் என்னது? -50. புரியுதா? இப்படி தான் கேல்குலேஷன்ஸ் பண்ணும். ஓகேவா? அடுத்து செகண்ட் ரீஜன். இப்போ இந்த செகண்ட் ரீஜனில் என்ன நடக்குதுன்னா,
என்னோட ஐஸ் அட் 0°C நான் வந்து வாட்டர் அட் 0°C கன்வெர்ட் பண்ணுறேன். அப்படின்னா இது என்ன சேஞ்சு? சேஞ்ச் இன் ஃபேஸ் தானே. ஸோ என்ன ஃபார்முலா? m இன்டூ எல். m இன்டூ எல். ஓகே. இது லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் ஆஃப் ஃபியூஷனா? இங்கே என்ன நடக்குது? மெல்ட்டிங் தானே நடக்குது. அதாவது ஐஸ் தானே வாட்டராக கன்வெர்ட் ஆகுது. ஸோ இது லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஃபியூஷன். ஸோ mLF. இப்போது Q3ல் இப்போ வந்து நான் வாட்டரை வந்து கன்வெர்ட் பண்ணிட்டேன் 0°C. இப்போ இது 0லேருந்து 100க்கு போகணும். அதாவது வாட்டர் 0°C ஹண்ட்ரடுக்கு போகுது. அப்போது சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். அப்போது என்ன ஃபார்முலா? ஃபர்ஸ்ட் ஃபார்முலா மாஸ் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் வாட்டர் ஃபைனல் டெம்பரேச்சர் மைனஸ் இனிஷியல் டெம்பரேச்சர். அவ்வளோதான். அடுத்து ஃபோர்த்து ஸ்டேஜ். இப்போ ஃபோர்த்து ஸ்டேஜில் என்ன ஆகுது? 100°C இருக்கிற என்னோடய வாட்டரை 100°C இருக்க ஸ்டீமாக கன்வெர்ட் பண்ணுறேன். அப்போது சேஞ்ச் இன் ஃபேஸ். எந்த ஃபார்முலா? செகண்ட் ஃபார்முலா. அப்போ மாஸ் இன்டூ லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஃபியூஷனா? இல்லை, லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன். ஏன்னா இங்கே நடக்கிற ப்ராசஸ் வந்து வேப்பரைசேஷன் ப்ராசஸ். அவ்வளோதான். இப்போ அடுத்து லாஸ்ட் என்ன நடக்குது? 100°C இருக்கிற என்னோட ஸ்டீமை நான் 150°C கொண்டு போகிறேன். அப்போ இது சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். அப்போது m இன்டூ ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் ஸ்டீம், வாட்டரோட அந்த ஆவி, நீராவி, ஸ்டீம் இன்டூ சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். என்னது? 150. அதாவது ஃபைனல் டெம்பரேச்சர் மைனஸ் இனிஷியல் டெம்பரேச்சர். அவ்வளோதான். அப்போது நான் வந்து mkg ஆஃப் ஐஸ் இங்கேருந்து ஒரு நிமிஷம் என்னோடய ஐஸை நான் வந்து இங்கேருந்து இங்கே ட்ரான்சிஷன் பண்ணணுன்னா நான் மொத்தமாக எவ்வளோ ஹீட்ஸ் அப்ளை பண்ணணும்? இன்கேஸ் உங்களுக்கு இது தெரியலைன்னா ஒரு நிமிஷம் Q5 மேலே எழுதுகிறேன். Q5 இங்கே எழுதுகிறேன். Q5 ஈக்குவல்ஸ் டு m into specific heat capacity of steam into final temperature minus initial temperature. ஓகே. அப்போது இந்த கிராஃபில் எனக்கு நான் என்ன கற்றுக்குறேன்னா, நான் வந்து இந்த ஸ்டேட்டில் இந்த ஸ்டேட்டுக்கு அதை மாற்றணுன்னா நான் வந்து ஹீட் சப்ளை பண்ணுமா? அது எவ்வளோ? Q1 ப்ளஸ் Q2 ப்ளஸ் Q3 ப்ளஸ் Q4 ப்ளஸ் Q5. அதாவது அந்த ட்ரான்சிஷனுக்கு இது வந்து இந்த 5 ஃபேஸை தாண்டி தான் அது வந்து இந்த ஸ்டேட்லேருந்து அந்த ஸ்டேட்டுக்கு போகும். இதான் நம்ம ஹீட்டிங் கர்வ் ஆஃப் வாட்டரில் இருந்து புரிஞ்சுக்கிறது. ஓகேவா? சரி. இப்போ வந்து பேசிக்காக தியரி எல்லாம் பார்த்துட்டோம். தியரி போகிறதுக்கு முன்னாடி சில வேல்யூஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ராப்ளம்ஸில் சில நேரம் கொடுக்கலாம், சில நேரம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்கிறது கரெக்ட். என்னென்னா அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் என்னென்ன பார்த்தோம்? ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் வாட்டர் என்னது, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நான் எழுதுகிறேன், நோட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கிறது சேஃபர் சைடு. ஓகேவா? ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் வாட்டர் வந்து 1 calorie per gram degree Celsius. அதே இதுதான், which is also 4.2 joules gram degree Celsius. Specific heat capacity of அதே இது நான் வேறு யூனிட்ஸில் சொல்கிறேன். 1000 calories per kg degree Celsius, which is also ஒன்றும் இல்லை, யூனிட் கன்வர்ஷன் பண்ணிகிட்ருக்கேன், அவ்வளோதான். ஓகேவா? கேலரிஸ் வராது, ஜூல் பெர் கேஜி டிகிரி செல்சியஸ். ஓகே. இப்போ வாட்டருக்கு பார்த்துட்டோம். அதே மாதிரி இதுக்கெலாம் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். யூனிட் கன்வர்ஷன் தெரிஞ்சால் வேறு எந்த யூனிட்டில் தேவைப்படுதோ மித்த 3 வேல்யூவை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஓகே. அடுத்து ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் ஐஸ் என்ன? ஐஸ் வந்து இட் இஸ் 0.5 calories per gram degree Celsius. அப்போ அதே மாதிரி இந்த கன்வர்ஷன் பண்ணலாமா? கன்வர்ஷன் பண்ணால் இங்கே 2.1 joules per gram degree Celsiusனு வரும், which is 500 calories per kg degree Celsius, which is 2100 joule per kg degree Celsius. ஓகே, ஐஸ்க்கு பார்த்தாச்சு. அதே மாதிரி ஸ்டீமுக்கு ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் ஸ்டீம், இது சில நேரம் கொஷனில் கொடுக்கலாம், சில நேரம் கொடுக்காமல் போகலாம். ஓகேவா? கேலரி பெர் கிராம் டிகிரி செல்சியஸ். வித் கன்வர்ஷன் நீங்கள் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்போ இங்கே நம்ம வந்து முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னது? ஃபர்ஸ்ட் ஒன். 3லேயுமே இந்த ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரொம்ப முக்கியம்.
ஓகேவா? சரி, இப்போ ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி பார்த்தோம். அதே மாதிரி லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷனும் ஃபியூஷனும் தெரிஞ்சு வச்சுக்கிறது பெஸ்ட்டு. லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் ஆஃப் வாட்டர், latent heat of இது fusion. Latent heat of vaporization of water equal latent heat of vaporization and latent heat of fusion தானே இப்போ கடைசி அதோட வேல்யூஸ் பார்க்கலாம். இப்போ ஸ்பெசிஃபிக் ஹீட்க்கு பார்த்த மாதிரி அதே மாதிரி latent heat of vaporization fusionக்கு இருக்கு. ஓகேவா? இதுவும் கான்ஸ்டன்ஸ் தான், ஞாபகம் வச்சுக்கிறது டு பி இன் த சேஃபர் சைட். ஃபியூஷனுக்கு அது 80 calories per gram. இங்கே 336, வேப்பரைசேஷன் 336 calories per gram. ஓகேவா? ஓகே, இது மட்டும் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய வேல்யூஸ். இப்போது ப்ராப்ளம்ஸ் போகிறதுக்கு முன்னாடி கேலோரிமெட்ரியில் இன்னும் கொஞ்சம் சில டேர்ம்ஸ் வந்து அதோட டெஃபினிஷன் தெரிஞ்சிருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் வந்து ஃபஸ்ட்டு இன்னொரு டேர்ம் என்னென்னா ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி இது ஏற்கனவே பார்த்தது தான். என்னது டெஃபினிஷன்? என்னது? அமௌண்ட் ஆஃப் ஹீட் required to rise the temperature of unit mass by unity. அதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து அதோட யூனிட் மாஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸோட டெம்பரேச்சரை 1 இன்க்ரீஸ் பண்ணணும்னா எனக்கு எவ்வளோ ஹீட் தேவைப்படுதோ அதுதான் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. அடுத்து ஹீட் கெப்பாசிட்டினா என்ன? ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டிக்கும் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான். இங்கே என்னென்னா அமௌண்ட் ஆஃப் ஹீட் required to raise temperature of a given mass. அங்கே யூனிட் மாஸ், அங்கே 1 kg தான், இங்கே எத்தனை கேஜியாக வேணாலும் இருக்கலாம். அதுதான் டிஃப்ரென்ஸ். கிவன் மாஸ் பை யூனிட்டி. ஸோ இந்த ரெண்டு டெஃபினேஷன் வச்சு என்ன தெரியுது? டிஃப்ரென்ஸ் வந்து அதோட மாஸில் மட்டும்தான். யூனிட் மாஸ், இங்கே வந்து கிவன் மாஸ். அப்போ இதை வச்சு நான் ஒரு ரிலேஷன் எழுதலாம். என்னென்னா ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் இஸ் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் தட் சப்ஸ்டன்ஸ் டிவைடட் பை மாஸ். அதாவது ஒரு சப்ஸ்டன்ஸோட ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அந்த சப்ஸ்டன்ஸ் ஒரு கிவன் வெயிட் ஆஃப் சப்ஸ்டன்ஸோட ஹீட் கெப்பாசிட்டியை மாஸால் டிவைட் பண்ணினா எனக்கு அதோட ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி கிடச்சிடும். அவ்வளோதான். இதுதான் ஸ்பெசிஃபிக் ஹீட் ஹீட் கெப்பாசிட்டிக்குள்ள டிஃப்ரென்ஸ். இது வந்து 1 kg 1 gram அந்த மாதிரி யூனிட் மாஸ்க்கு. இது வந்து ஃபார் எ கிவன் மாஸ் என்னவா வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? அவ்வளோதான். இப்போ இன்னொரு இம்பார்ட்டண்ட் டேர்ம் இருக்குது. இது வந்து வாட்டர் ஈக்விவலண்ட்டுன்னு சொல்லுவோம். இது எங்கே முக்கியம்னு ஒரு கொஷின் சால்வ் பண்ணுறப்ப தெரியும் உங்களுக்கு. இப்போ வந்து டெஃபினிஷன் மட்டும் எழுதிக்கோங்க. இட் இஸ் தி equivalent mass of water which gives same heat on calculation. இப்போதைக்கு இதை ஜஸ்ட் ஒரு டெஃபினிஷன் இது பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்ப்போம். அங்கே இந்த வாட்டர் ஈக்குவலண்ட் வரும், அங்கே நான் அதை என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே இப்போ கொஷின்ஸ் 6 கொஷின் எடுத்திருக்கேன். 6மே வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் மாடல், நல்ல கொஷின்ஸ். ஸோ அது 6மே பார்த்தோன்னாலே ஒரு கேலரிமெட்ரியில் ஒரு ஐடியா கிடச்சிரும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், 2 kg of water in a calorimeter is heated from 20 degrees Celsius, 20 to 40 degrees Celsius. Find the amount of heat required. Water equivalent of the calorimeter is 200 grams. ஓகே, 2 kg of water இருக்கான் ஒரு கேலரிமீட்டர்னால் ஒன்றும் இல்லை, அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி, அவ்வளோதான். ஓகேவா? அது வந்து ஒரு டேங்க் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். கேலோரிமெட்ரி வந்து அந்த டாபிக் பேர், அந்த ஸ்டடி பேர் கேலோரிமெட்ரி. அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற டிவைஸ் பேர் கேலோரிமீட்டர். ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேவா? கேலரிமீட்டர். இப்போ இதில் வந்து 2 kg ஆஃப் வாட்டர் நான் எடுத்துக்கிறேன். இதை நான் வந்து 20 டிகிரி செல்சியஸ்லேருந்து 40 டிகிரி செல்சியஸ்க்கு ஹீட் பண்ணுறேன். அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனக்கு எவ்வளோ ஹீட் தேவைப்படுதுன்னு கேட்குறாங்க. ஓகே,
இப்போ நான் எவ்வளோ ஹீட் இதுக்கு சப்ளை பண்ணணும்? நான் ஃபஸ்ட்டு என்னென்ன பண்ணணும், வாட்டரை 20 to 20 டிகிரி செல்சியஸ்லேருந்து 40 டிகிரி செல்சியஸ் கொண்டு போகணும். அதே மாதிரி என்னோடய கேலோரி மீட்டரும் 20 டிகிரி செல்சியஸ்லேருந்து 40 டிகிரி செல்சியஸ்க்கு போகணும். அப்போ நான் வாட்டரையும் ஹீட் பண்ணணும், கேலோரி மீட்டரையும் ஹீட் பண்ணணும். கரெக்டாக? இங்கே சேஞ்ச் இன் டெம்பரேச்சராக சேஞ்ச் இன் ஃபேஸா? ஆப்வியஸாக சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். ஏன்னா 20 to 40 கொஷினே கொடுத்துட்டாங்க. அப்போ Q சப்ளைட் என்னவாக இருக்கும்? Q of water plus Q of calorimeter. Q of water என்னதுங்க? வாட்டருக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம்? Mass of water, specific heat capacity of water into 40 minus 20 plus இங்கே mass of calorimeter, specific heat capacity of calorimeter into 40 minus 20. இங்கே தான் எனக்கு வந்து mass of calorimeter, specific heat capacity of calorimeter தெரியாதுன்னா ஏன்? எனக்கு கொஷனில் கொடுக்கவே இல்லை. அப்போ இங்கே என்ன பண்ணலாம்? அது கொடுக்காதனால தான் கொஷனில் இன்னொரு குழு கொடுத்துருக்காங்க. வாட்டர் ஈக்குவலண்ட் ஆஃப் calorimeter 200 grams. அதாவது என்ன சொல்கிறாங்க, அதாவது இதோட அர்த்தம் என்னென்னா, இது தெரியாத பட்சத்தில் நான் வந்து mass of water, specific heat capacity of water 40 minus 20. இதோட அர்த்தம் என்னென்னா, இவ்வளோ ஹீட் தேவைப்படுது இல்லை, இதே அமௌண்ட் ஆஃப் ஹீட், அதாவது 200 grams ஆஃப் வாட்டருக்கு இந்த டெம்பரேச்சர் சேஞ்சில் எவ்வளோ ஹீட் தேவைப்படுமோ அதான் இங்கே தேவைப்படும். அதான் வந்து இந்த லைனோட அர்த்தம். வாட்டர் ஈக்குவல்னா அதான் டெஃபினிஷன். அப்போது திஸ் ஹீட் இஸ் ஆல்சோ சேம். அதாவது இந்த ஹீட்டை எப்படியும் எழுதலாம்னா, வாட்டரோட 200 கிராமுக்கு இந்த டெம்பரேச்சர் சேஞ்சுக்கும் எழுதலாம். அப்போ 200 into specific heat capacity of water into 40 minus 20. அதுதான் வந்து நீங்கள் இது இப்படியே எழுதலாம் அப்படின்றதுக்கு க்ளூ கொடுக்க தான் சொல்லியிருக்காங்க. வாட்டர் ஈக்குவலண்ட் ஆஃப் கேலோரிமீட்டர் இவ்வளோ அப்படின்னு. இப்போ டெஃபினிஷன் ரீட் பண்ணிப்பார். இட் இஸ் த ஈக்குவலண்ட் மாஸ் ஆஃப் வாட்டர், அதாவது அந்த கேஸில் 200 grams கொஷனில், விச் கிவ்ஸ் த சேம் ஹீட் ஆன் கேல்குலேஷன். அப்போது அதே ஹீட்டை நான் வந்து கேல்குலேஷனில் வாங்கிடலாம். எப்போது அப்போ இதை வந்து நான் வந்து 200ன்னு சப்ஸ்டியூட் பண்ணினா எனக்கு அதே ஹீட் கிடச்சிடும். அப்போது தெரியாத MCSCயை தூக்கிட்டு எனக்கு தெரிஞ்ச 200 SW சப்ஸ்டியூட் பண்ணினா ஆன்சர் கிடச்சிடும். அவ்வளோதான். இப்படி தான் இந்த கொஷின் சால்வ் பண்ணணும். இப்போ மாஸ் ஆஃப் வாட்டர் தெரியுமா? இங்கே வந்து 2 kg தானே, இங்கே வந்து 2 kg போட்டுருங்க. ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் வாட்டர் கொஷனில் கொடுக்கல, நம்ம படிச்சிருக்கோம், அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 20 ப்ளஸ் இங்கே 2 kgயில் இருக்குது, இங்கே 200 grams. அப்போ இதையும் கேஜியில் மாற்றிடலாம், 0.2ன்னு வரும். ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் வாட்டர் படிச்சிருக்கோம், சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. இது 20. இது சால்வ் பண்ணால் ஆன்சர் வந்துடும். ஓகேவா? இது சால்வ் பண்ணுற பார்ட்டை நான் வந்து உங்களுக்கு விடுறேன். Q சப்ளைட். ஓகே, இது கேலோரிமீட்டரில் ஒரு சிம்பிள் கொஷின். ஓகே, இப்போ அடுத்த கொஷின் எதுலேருந்து வருதுன்னா, மிக்ஸ்சர்லேருந்து வருது. இது இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான பார்ட்டு கேலோரிமீட்டரியில். கொஷின் இல்லை, நான் கொஷின் எழுதுகிறேன் பாருங்கள். ஒரு மிக்ஸ்சர் இருக்கான், அதாவது அந்த மிக்ஸ்சர் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் liquid 1 and liquid 2. ஓகேவா? liquid 1 2 kgs இருக்கான், liquid 2 வந்து 5 kgs இருக்கான். இது 20 டிகிரி, இது liquid 1 வந்து 20 டிகிரி செல்சியஸில் இருக்கான். அதே இது liquid 2 வந்து 70 டிகிரி செல்சியஸில் இருக்கான். இதெல்லாம் கொஷனிலே கொடுத்துட்டாங்க. ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் liquid 1 வந்து 3 calorie per kg. அதே ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் 2 வந்து 4 calories per kg. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, இந்த ரெண்டு லிக்விடும் வேறு வேறு டெம்பரேச்சர்ஸில் இருக்குது. கரெக்டாக? இப்போ நான் அந்த ரெண்டு லிக்விடையும் ஒரே கண்டெய்னருக்குள்ளே ஆட் பண்ண போகிறேன். liquid 1 liquid 2. ஃபைனல் டெம்பரேச்சர் ஆஃப் மிக்சர் என்னன்னு கேட்டிருக்காங்க. டெம்பரேச்சர் ஃபைனல் என்னது, இதுதான் கொஷின். ஓகே, அப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? இப்போது டெம்பரேச்சர் ஃபைனல் எப்படி, இப்போ வந்து இங்கே என்ன நடக்கும்னு நான் சொல்கிறேன். ஒரு லிக்விட் கம்மியான டெம்பரேச்சரில் ஆட் பண்ணுறோம், 20 டிகிரி செல்சியஸ். இன்னொரு லிக்விட் 70 டிகிரி செல்சியஸ்லேருந்து ஆட் பண்ணுறோம். கரெக்டாக? அப்போ என்ன ஆகும், இந்த லிக்விடோட டெம்பரேச்சர் கொஞ்சம் கொஞ்சமாக கூடும். இந்த டெம்பரேச்சர் லிக்விட் மிக்ஸ் பண்ணனால கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி, அதாவது இது 20ல் இருக்குது 70ல் இருக்குது தானே, இது கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும், இது கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். ஒரு பாயிண்டில் அந்த மிக்சர் ஈக்குவலிபிரியம் அட்டைன் பண்ணி ரெண்டுமே காமனாக ஒரு டெம்பரேச்சர் அட்டைன் பண்ணி ஒரு மிக்சர் ஆகும். இந்த ஃபைனல் டெம்பரேச்சர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ liquid 1 வந்து
20 டிகிரி செல்சியஸில் இருந்து ஏதோ அந்த T ஃபைனல் டெம்பரேச்சருக்கு போகுது. லிக்விட் 2 வந்து 70 டிகிரி செல்சியஸ்லேருந்து T ஃபைனல், அதாவது இது கெயின் பண்ண போகிற ஹீட்டை இது லாஸ் பண்ணுது. அப்போது ஹீட் கெயின்ட் ஈக்குவல்ஸ் டு ஹீட் லாஸ்ட். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? ஹீட் கெயின்ட் என்னது? அந்த லிக்விடோட மாஸ், அதாவது m இன்ட்டு specific heat capacity of water into change in temperature. Change in temperature na final minus initial. So T minus 20 equals to இங்கே என்ன வரும்? 5 kgs of water, specific heat capacity water வாட்டரில் question நல்லா ரீட் பண்ணிப்பார். வாட்டர் கிடையாது. லிக்விட் 1ஓட ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி கொஷனிலே கொடுத்துட்டாங்க 3 இங்கே இருக்குது. அதுமாதிரி லிக்விட் 2ஓடது 4. இங்கே என்னென்னா இங்கே வந்து டெம்பரேச்சர், அதாவது டெல்டா டி, ஓகேவா? டெல்டா டி ஷுட் ஆல்வேஸ் பி பாசிட்டிவ், அதாவது டெல்டா டி பாசிட்டிவாக தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். நான் வந்து லாஸ் வந்து நான் மேக்னிடியூடை நான் இங்கே வந்து பேலன்ஸ் பண்ணிட்டேன். ஸோ ஹையர் டெம்பரேச்சர் மைனஸ் லோவர் டெம்பரேச்சர். ஹையர் டெம்பரேச்சர் என்ன இங்கே 70, லோவர் டெம்பரேச்சர் வந்து அந்த ஃபைனல் டெம்பரேச்சர். ஓகே, இப்போ சால்வ் பண்ணலாமா? 2 times. ஸோ 3/10 equals to 70 minus T by T minus 20. ஓகே, இப்போ சிம்பிளிஃபைடாக ஒரு ஈக்குவேஷன் இருக்குன்ட்டு